ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பிகினர் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆடம்பரமான. ரொம்ப ஆடம்பரமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை லாவிஷ். லாவிஷ். ஆடம்பரமான அப்படின்னா லாவிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்ந்து யோசி. ரொம்ப ஆழ்ந்து ஆழமா யோசிங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஆழ்ந்து யோசி அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா பாண்டர். 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 ஆழ்ந்து யோசி அப்படின்னா பாண்டர். மென்மையானது. ரொம்ப மென்மையா இருக்கு, மிதமா இருக்கு அப்படின்னா சொல்லுவோம்ல. மென்மையானது அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை டெலிகேட். 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 மென்மையானது அப்படின்னா டெலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்படையாக. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா வெளிப்படையாக அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. வெளிப்படையாக அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா apparently. apparently. வெளிப்படையாக அப்படின்னா apparently அப்படின்னு சொல்லுவோம். அநேகமாக. அநேகமா இது நடந்திருக்கலாம், அநேகமா இதுவா கூட இருக்கலாம்ல இப்படின்லாம் பேசுவோம்ல. அந்த அநேகமாக அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா probably. 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 ஆடம்பரமான அப்படின்னா லாவிஷ். ஆழ்ந்து யோசி அப்படின்னா பாண்டர். மென்மையானது அப்படின்னா டெலிகேட். வெளிப்படையாக அப்படின்னா apparently. அநேகமாக அப்படின்னா probably. அடுத்த வார்த்தைகளை பார்க்கலாம். முதல் வார்த்தை உண்மையில். உண்மையில இதான் நடந்துச்சு தெரியுமா, உண்மையா இதுதான் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலி. ஆக்சுவலி. உண்மையில் அப்படின்றத ஆக்சுவலி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. டெய்லி 10 வார்த்தை நான் கொடுத்துட்டு இருக்கேன்ல, இது உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு நீங்க ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு இது உபயோகமா இருக்கிற பட்சத்துல இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒருவேளை அப்படின்னா இங்கிலீஷ்ல பெர்ஹாப்ஸ். பெர்ஹாப்ஸ். ஒருவேளை இப்படி ஆயிருக்குமோ, ஒருவேளை அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஒருவேளை அப்படின்றத இங்கிலீஷ்ல பெர்ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெர்ஹாப்ஸ். ஆர் சத்தம் வராது. பெர்ஹாப்ஸ். பெர்ஹாப்ஸ். நீங்க அவநம்பிக்கையா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அவநம்பிக்கை அப்படின்ற வார்த்தையை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா டெஸ்பரேட். 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 அவநம்பிக்கை அப்படின்றத, அதாவது நம்பிக்கையே இல்லப்பா அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அவநம்பிக்கை அப்படின்றத இங்கிலீஷ்ல டெஸ்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கறத வச்சு நானும் தெரிஞ்சுக்கலாம், அதே நேரத்துல இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேர்றதுக்கு உதவியா இருக்கும். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா பார்த்தீங்க சாரி நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. அப்பதான் அந்த வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரும். பரிதாபகரமான அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல. ரொம்ப பரிதாபமா இருக்காங்க, பார்க்கவே பரிதாபமா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம்ல. அந்த பரிதாபமா இருக்கிறதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை
pathetic, 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 pathetic. தொடர்ந்து நடக்கும், தொடரும், இது அப்படியே வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த தொடரும் அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ensue, ensue, ensueன்னு சொல்லலாம், ensueன்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் கரெக்ட் தான். ensue, ensue. உண்மையில் அப்படின்றத இங்கிலீஷில் ஆக்சுவலின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படின்றத பெர்ஹாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவநம்பிக்கை அப்படின்றத டெஸ்பரேட் அப்படின்னு சொல்லுவோம். பரிதாபகரமான அப்படின்றத pathetic, pathetic, pathetic. ஓகேவா? ஸோ pathetic அப்படின்னு சொல்லுவோம். தொடரும், தொடர்ந்து நடக்கும், தொடர்றது அப்படின்றத ensue அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.